ஏன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்னையா இங்க ஒரு கடையே இல்லை, ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் வாங்க கூட ஒண்ணுமே இல்லை. உனக்கு தாக எடுக்கல, தண்ணி தாக எடுக்கல? எடுக்குதுதான், ஆனா எத்தனை போய் தூரத்துக்கு குடி, உள்ள தண்ணி இருக்கே. நக்கல்யா அவனுக்கு. வேற ஏதாவது சாப்பிட்டியா? பீச்சுக்கு வந்தா வாங்கி சாப்பிடலையா? கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து பரோட்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு சரி, வேற இருப்பாங்க. என்ன பஜ்ஜி சாப்பிடுறியா சொல்லு. எனக்கு பஜ்ஜி சூடா பஜ்ஜி இருக்கு, சாப்பிடுறியா? சூட இங்க எங்கடா இருக்கு இந்த பஜ்ஜி? பாரு அங்க போட்டு வச்சிருக்காங்க பாரு, கீழே அந்த பையன் இப்பதான் போட்டு போனான். ஏதோ நான் கேட்கலப்பா. நீ தானே சொல்ற வா பீச்சுக்கு போலாம், ஜாலியா கலகலன்னு பேசினுக்கலாம்னு சொல்லிட்டு. மன நிம்மதிக்காக தானே கலகலன்னு பேசுறேன்ல, இந்த மாதிரி பேசலாம். பேச்செல்லாம் கலகலம் பேச்செல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசினா ஒரே நல்ல டைவர்ஸ் தான். எனக்கு ரொமான்டிக்கா பேச வரல ராதா. வரலாம், இப்ப மூடிட்டு உட்காரு. நான் என்ன மூடிட்டு உட்காரணுமா? ஏய் வாங்க, எங்க போற? என்னடா? எங்க போற? பீச்சுக்கு தான். சுனாமி கிளம்பி அவன் தொலைய போகுது, உன் மூஞ்ச பார்த்து பீச்சுக்கு. அதெல்லாம் வராது சுனாமி எல்லாம். ஏன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்னையா இங்க ஒரு கடையே இல்லை, ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் வாங்க கூட ஒண்ணுமே இல்லை. உனக்கு தாக எடுக்கல, தண்ணி தாக எடுக்கல? எடுக்குதுதான், ஆனா எத்தனை போய் தூரத்துக்கு குடி, உள்ள தண்ணி இருக்கே. நக்கல்யா அவனுக்கு. இங்க போயிட்டு குடிக்கணுமா? வாய் வச்சு ஊறி போ. ஏன் நீ குடிக்கத்தானே குடிச்சு காட்டு. என்ன போய் குடிக்க சொல்ற? வெட்ட வெளியில வந்து வெயில்ல உட்காந்துட்டு இருக்கோம். என்னையா இது? உனக்கு ஒன்று தெரியுமா ராதா? என்ன? இந்த கடல் எப்படி உருவாச்சு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. எப்படி உருவாச்சு? இப்போ நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து ட்ரைனேஜ் டேங்க்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரைனேஜ். ஆமா அந்த மாதிரி வந்து மேலோகத்தில் வந்து இந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க போகிற ஒண்ணுக்கு போகிறதெல்லாம் இதாகுது. இது வந்து அவங்களுக்கு ட்ரைனேஜ். உண்மையே நான் பொய் சொல்லலை. இப்போ சிறுநீர்லேயும் உப்பு இருக்கா, கடல் நீர்லேயும் உப்பு இருக்கு. அப்போ இது உப்பு இருக்கிறது காரணம் என்ன? என்ன காரணம்? மேலே உள்ள தேவர்கள் எல்லாம் போகிற ஒண்ணுக்கு தான் இது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இதில் போய் நம்ம குளிச்சோம்னா நமக்கு தோஷம்லாம் நீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? உண்மை கரெக்டாக அறிவு கடவுள் தரார், ஞானம் கொடுக்குறாரு கடவுள். எனக்கு எவ்வளவு பெரிய ஞானம் எதை பார்த்தாலும் அதில் ஒரு கண்டுபிடிச்சிருவான் ரவிராஜ் உடனே. கடவுளே ஷாக் ஆவார் உன்ன மாதிரி ஒருத்தனை படிச்சிட்டோமேன்ட்டு. என்னைய மாதிரி. ஆமா, உன்னை படிச்சதுக்கு அவர் தான் ஃபீல் பண்ணுவாரு. ஏயா எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை அசால்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த உச்சி வெயில நின்று. இதை நீ வந்து என்னை பாராட்டணும். கடவுளுங்க எல்லாம் வந்து பாத்ரூம் போனதுனாலதான் கடவுள் அவங்க போற யூரின் இது. அந்த யூரின்னால தான் இப்போ நம்ம யூரின்ல சால்ட் இருக்கா? அது மாதிரி இப்போ இந்த கடல் நீர்ல சால்ட் இருக்குல்ல, இது இருக்குல்ல, உப்பு இருக்குல்ல, அப்ப என்ன அர்த்தம்? மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ரவி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி, இதுல உப்பு எப்படி இருந்துச்சு அதை சொல்லு. எல்லா தண்ணியும் அதுல கலக்கறதுனால அது உப்பா ஆயிடுச்சு. எல்லா தண்ணியுமா? ஆமா, அப்படி கிடையாது. அதுதான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அப்புறம் வேற என்ன? இது வந்து யூரின் டேங்க். இது அவங்க மேல உள்ள உங்களுக்கு. அது நீ எதை சொன்னாலும் நான் முட்டாள்தனமா நம்புவேன்றதுக்காக எதை வேணாலும் சொல்வியா? அப்ப என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கையே இல்லை, சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. எல்லாமே போய் பித்தலாட்டம் தான். போய் இதெல்லாம் வந்து கடவுள் உருவாக்குனது சொல்றியே, அவங்க போன யூரின். இது யார் உருவாக்குனது? இது இதெல்லாம் உங்க அப்பா கொண்டாந்து பக்கெட் தண்ணி ஒட்டிட்டு போனாரு. கடவுள் தான் உருவாக்குனாரு. இயற்கை வளங்கள்லாம் எல்லாமே கடவுள் தான் உருவாக்குனாரு. ஆனா அது வந்து நீ இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணுன்னு நான் நம்ப கூட. மேலோகத்துல உள்ள உங்களுடைய ட்ரைனேஜ் இப்படி இது ட்ரைனேஜ் டேங்க் இது உங்களுக்கு. எப்பா ஒண்ணும் தெரியலங்கிறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஆமா, சும்மா கிடையாது. ரவிராஜ் எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. எல்லா ஞானத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கான் ரவிராஜ். ஐம்புலங்களையும் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருப்பான். படிச்சதுக்கு அவர் தான் அழுவாரு. சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு சார் பீச்சாவது பார்க்கலாம், மன நிம்மதி கிடைக்கும்ட்டு வந்தேன். அதை கூட என்னடா சொல்லிட்ட நீ? என்ன சொன்னாங்க? இப்போ உண்மையதான் சொன்னாங்க. பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யூரின் ஞாபகம் தானே வரும். போய் கால நினைச்சுக்க. அதுல யாருடைய இது? அது யாரோட? எல்லாம் தேவர்களுடைய யூரின் தான் அதெல்லாம். அட பாவி, இதுக்கு ஒரு இப்படி ஒரு விரிவாக்கமா நீ சொல்லுவ? சரி, முடியல என்னால. இதுலதான் நம்ம ஆளுங்க முங்கி முங்கி குளிப்பாங்க. ஆனா நல்லதுதான். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல ரவி, நீ ஏதாச்சும் ஒண்ணு பேசணும், ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். பெரிய மேதை விஞ்ஞானி நீ. சரி விடு, அதெல்லாம் விடு. வா நம்ம போய் அங்க உட்காரலாம். இங்க ஒரே வெயிலா இருக்கு. வா வா, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வா. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற? எப்படி ஏடா கூடமா தான் பண்ண போற? என்ன ஏடா கூட? உருப்படியா எதுவும் பண்ண போறது இல்ல. என்ன வெயில் தான், கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. உட்காரு உட்காரு உட்காரு. ஆமா, வெயில். பஜ்ஜி ஏதாவது சாப்பிடுறியா? பஜ்ஜியா? பஜ்ஜி, இந்த போண்டா, சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடுறியா? பஜ்ஜி எனக்கு வேண்டாம். வேற என்ன? வேற என்ன சாப்பிட்ற சொல்லு. பரோட்டான்ட்டா வேற ஏதாவது சாப்பிட்டியா? பீச்சுக்கு வந்தா வாங்கி சாப்பிடலையா? கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து பரோட்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு சரி, வேற என்ன பஜ்ஜி சாப்பிடுறியா சொல்லு. எனக்கு பஜ்ஜி. சூடா பஜ்ஜி இருக்கு, சாப்பிடுறியா? சூட இங்க எங்கடா இருக்கு பஜ்ஜி? இந்த பாரு அங்க போட்டு வச்சிருக்காங்க பாரு, கீழே அந்த பையன் இப்பதான் போட்டு போனான். அங்க பாரு சுட சுட போட்டு போயிருக்காங்க பாரு. வேணும் மருத்துவத்தா? என்ன அதுவும் பஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. படிச்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை உனக்கெல்லாம்.
சி மனுஷனாடா நீ. என்னப்பா? நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுருவேன்றதுக்காகவே நீ இப்படி நீ தானே பேசுற. பீச்சுக்கு கூட்டு போக சொன்ன. பீச்சுக்கு கூட்டு போக சொன்னா அதுக்கு நீ கூட்டு இப்படி வந்துட்டேன். அசிங்கப்படுத்துவ. உனக்கு ஏதோ வேணும்ல வாங்கி தரணும்ல உனக்கு. முதல்ல பொண்டாட்டி சூடா எப்படி சாப்பிடுற. மதிக்கணும்னு பாரு. சூடா சாப்பிட்றோன்னா கண்டதெல்லாம் காட்டுவியா? நான் என்ன இப்போ பண்ணிட்டேன்? இப்போ என்ன இப்போ போய் எனக்கு சொல்லிட்டேன். என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட பணம் இல்லையா? நான் என்ன வசதியான பொண்ணு இல்லையா? ஏன்னா பாக்குறதால இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றேன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி தரேன். எனக்கு ஈசிஆர்ல ஒரு பங்களா வேணும், வாங்கி தரியா? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. முடியுமா உன்னால? அது உன்னோட மகன். எனக்கு ஒரு ஹை கிராஸ் கார் ஒன்று வேணும், வாங்கி தரியா? அதுல தகுதியா ஹைபிரிட் வேணும், ஹை கிராஸ்ல ஹைபிரிட் வேணும், வாங்கி தரியா? இருக்கிறவங்கள தான் வாங்கணும். அதை நீ தாண்டி சொன்ன இதுக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஆசைப்படலாம், வாயை மட்டும் விடுறிய. ஆசைப்படலாம், ஆனா உன் அளவுக்கு ஆசைப்படக்கூடாது. என்ன நீ தானே சொன்ன ஆசைப்பட்டுன்ட்டு? அத்தனைக்கும் ஆசைப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எதுவும் நான் கேட்கலப்பா. நீ தானே சொன்ன வா பீச்சுக்கு போலாம், ஜாலியா கலகலன்னு பேசினுக்கலாம்னு சொல்லிட்டு. மன நிம்மதிக்காக நான் கலகலன்னு பேசுறேன்ல. இந்த மாதிரி பேச்செல்லாம் கலகலன்னு பேச்செல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசினா ஒரே நல்ல டைவர்ஸ் தான். எனக்கு ரொமான்டிக்கா பேச வரல ராதா. வரலாம், இப்போ மூடிட்டு உட்காரு. நான் என்ன மூடிட்டு உட்காரணுமா? உட்காந்துனா உனக்கு நல்லது. கொஞ்ச நேரமா வாயை மூடிட்டு இரேன். நான் அமைதியா அந்த காற்றை அந்த அலைகள்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்க வந்தாலும் வாயை திறந்துக்கிட்டு. என்னாச்சு? நீ தானே மூடிட்டு உட்கார சொன்ன. அதுக்குன்னு ஒரேடியே பேசாம இருப்பியா? ஏன் பேசினாலும் தப்பு, மூடிட்டு உட்காந்தாலும் தப்பு. என்னதான் பிரச்சனை உனக்கு? உம்மனா முஞ்ச மாதிரி இருப்பியா? அதுக்குன்னு பேசினா இட உடமா பேசுற, எல்லாம் பேசவே மாட்ற. என்னதான் உனக்கு பிரச்சனை? இங்க வந்து பேசுடா. உன்னால பேசாமலாம் தடுக்க முடியாது, பேசி தொலை. பாடி தொலையும். நான் கேட்டு 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 பழகிடுச்சு எனக்கு. உன்னால பேசாம இருக்க முடியாது, என்னால கேட்காம இருக்க முடியாது. பேசு. சரி வேணா விடு. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்பதாடா வந்தேன். வா பாத்துட்டல பீச்சை, அதை பார்த்துட்டேன், காத்து கொஞ்ச வாங்கிட்டேன். நேரமாவது காத்து வாங்க விடுறா, கொஞ்சமா திங்க் பண்ண விடு. ஓ இந்த அம்மா பெரிய அப்படியே புலவர் கவிஞர். இந்த அம்மா அப்படியே ஏன் கவிஞர் அப்படியே எழுதி தள்ளுவாங்க. அப்படியே கவிதைகளை எழுதுனாதான் கடலை பார்த்தோன்னா அப்படியே எழுதிருவாங்க, பக்கம் பக்கமா எழுதி. ஒரு அமைதி கிடைக்குது கடலை பார்க்கும்போது. கடலை பார்த்தா அமைதியா? ஐயோ கடலே அமைதியா இல்லையா? முதல்ல அதுக்கே வந்து ரெஸ்டே இல்லாம அது பாட்டுக்கு அலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு உள்ள இருந்து. அந்த அலைகளை பார்க்க அதை போய் அமைதின்றீங்க. அமைதி அமைதி கிடைக்குது உள்ளுக்குள்ள. அமைதி அதுக்கே அமைதி இல்லை. உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இங்க உட்காந்து மூஞ்ச காமிச்சு கடுப்புல தான் வந்து சண்டை போட்டுருப்பேன் நான். பீச்சுக்கெல்லாம் லவ்வர் தான் வரணும். நீ என்ன வரக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எனிமீஸ். நம்ம அப்படின்னா எதிரிகள்லாம் பீச்சுக்கு வரக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள், எனிமீஸ். நீ எனக்கு எனிமி தான், நான் உனக்கு எனிமி தான். இதெல்லாம் லவ்வர்ஸ் மாத்த முடியாது. ஆனா லவ்வர்ஸ் தான் வரணும்னு சொல்லாத. அப்ப வயசானவங்களாம் வராங்களே, அவங்களாம் என்ன? அவங்க வாக்கிங் போறாங்க. சொன்ன மாதிரி கேட்டுதான் வயசானவங்க வந்திருக்க பாரு. இப்ப வாக்கிங் போல கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அது ஈவினிங்கா. நீ அங்கிள் தானே? சரி நான் போய் போ தண்ணி தெளிச்சிட்டு வா. போ தலையில போ. பீச்சுக்கு வந்தா கால் நினைக்கணும், தண்ணி தெளிக்கணும். போ தெளிச்சிட்டு வா, போடு போ. எனக்கு ஒன்றும் வேண்டாம். போப்பா. இந்த வெயிலெல்லாம் நான் போக மாட்டேன். ஓ நல்லது. இப்போ உப்பு தண்ணி அப்படியே நல்லதுன்னு எடுத்து 4 டம்ளர் எடுத்து முடக்கு குடிப்போ. எனக்கு என்ன போ. எனக்கெல்லாம் அடிப்பட்டா காயம் பட்டான்னு வச்சுக்கோ. நான் வந்து பீச்சில் வந்து கால் நினைச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு சரியாயிடும். ரவி நான் மருந்தெல்லாம் போட மாட்டேன். ரவி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கே ரவி. சரி நீ ரசிச்சுட்டு வா, நான் போறேன். சரியா? ரசிச்சுட்டு நீ வந்துடுறியா? பஸ்ஸில் நான் கிளம்புறேன், நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நில்ல, என்னப்பா என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புற? நான் கிளம்புறேன், நீ வா. ஏய் நில்றா, கொஞ்ச நேரம்டா.